வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன் முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்க, இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வாழக்கூடியவங்க, லக்ஸூரியஸாக வாழக்கூடியவங்க. ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இவங்களை கரெக்டாக கணிச்சிடல யாருன்ட்டு. அந்த அளவுக்கு மொத்த கூட்டத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிரன் காரகத்துவம் உள்ள ரிஷபராசிக்காரங்க. இவங்களுடைய ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அவங்க தனித்துவமாக தெரியக்கூடிய விஷயங்களும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா முன்கோபக்காரங்க, ஆனால் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன, அவங்கக்கிட்ட விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா விடாப்பிடியாக செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது, அதோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது, செவ்வாய் ஜென்மத்துக்கு வராரு, 2ஆம் இடத்துல புதன் வராரு, 3ஆம் இடத்துல சூரியனும் உங்களுக்கு குருவும் இருக்காரு, 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் கேதுவும் இருக்காரு, 11ஆம் இடத்துல சனியும், 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் என்னென்ன பலன்கள் செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரிஷபராசிக்காரங்க கோபக்காரங்கன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதில் செவ்வாய் வேற இப்போ ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும் போது கோபத்தை கட்டுப்படுத்தணும். வார்த்தைக்கு மூலயமா வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சிறு சிறு கவலைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். அதனால மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த குணங்கள், அந்த செவ்வாய் உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு, நிறைய எரிச்சல் அடைய வைக்கிறதுக்கும் ஒரு காலங்களாக இருக்கிறதுனால டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது 2ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் வராரு. அப்படிங்கும் போது அந்த ஜூலை 7 வரைக்கும், ஜூலை 4 வரைக்கும் சுக்கிரன் அவரோட இடத்துல இருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூலை 4க்கு அப்புறம் சுக்கிரன் இதுக்கு 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதே ஜூலை 7க்கு அப்புறம் புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? ஜூலை 16க்கு அப்புறம் 3ல் சூரியன் குரு 3ல் இருக்கார் கான்ஸ்டண்ட்டாக. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த டேட்டில் சேஞ்சஸ், டிரான்சாக்ஷன் நடக்கிறோம்ல. சூரியன் புதன் அந்த ஜூலை 7 வரைக்கும் இருந்து உங்களுடைய வாக்கு வன்மையில் கொஞ்சம் அப்படி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார். அப்புறம் 2ல் வரும்போது தன குடும்ப வாக்கில், அதாவது இந்த பேச்சு மூலிமா சம்பாதிப்பாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸு, மார்க்கெட்டிங் புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்ட்ஸு, இவங்கெல்லாம் வார்த்தைகள் மூலயமா சம்பாதிக்கக்கூடியவங்க. அது மாதிரி கம்யூனிகேஷன் துறையில் சம்பாதிக்கக்கூடியவங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க, யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஆட்கள், அது எல்லாமே இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்க நல்ல என்ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பொதுவாக இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ராசிக்காரங்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. வார்த்தைகள் மூலியமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி தன வாக்கு குடும்பத்தில் அது ஒரு நல்ல ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 3ல் இருக்க குரு சூரியன் என்ன பண்ணுவார், நீங்கள் குரு மறைகிறாரு. அப்போ ரிஷபத்துக்கு ஏதாவது தவறு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 3ல் மறையிறது குரு ரிஷபராசிக்கு, சுக்கிரனோட ராசிக்கு அது நல்லது தான். சூரியனும் மறைகிறாரு. சூரியன் குரு உச்ச குருவாக, உச்ச சூரியனாக மறைவது அப்படிங்கிறது அவ்வளோ கெடு பலன்கள் இல்லை. அதன் மூலம் முயற்சிகள் மூலியமாக வெற்றி கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தேக்க நிலையில் இருக்குது, ரொம்ப தடையாக இருக்குங்க மேடம், நடக்கவே மாட்டேங்குது அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நடந்துடும். தடையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடந்துடும். நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துணிவு, துணிச்சல், செயல் வீரம் இதெல்லாம் இருக்கும். அரசாங்க வழியில் உள்ள தேர்வுகள் எல்லாம், காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் அடித்து தூக்கி முதன்மையாக வரக்கூடிய ஆள் நீங்கள் தான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாகவும்
உங்களுடைய மன உளைச்சல்ல இரிட்டேட் ஆகாமல் கம்மி பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாக வெற்றி பெறுறது, முயற்சி மூலயமா, துணிச்சல் மூலயமா, செயல் வீரர் மூலயமா நீங்கள் வெற்றி கூறக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட காலகட்டம் இது. சரி, சுக்கிரன் நாளில் வராரு, என்ன பண்ணுவார்? நாளில் சுக்கிரன் வந்தால் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்துக்கு சுக்கிரன் வரார், தான் வீட்டையே வரார் சுக்கிரன். அப்போ சந்தோஷமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நடக்கும். அதே கேதுவும் சேர்ந்திருக்கார், சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால பெண்களால் ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்படும். அடுத்த பெண்களால், முக்கியமாக 4ஆம் இடத்துக்கு வரும்போது சில பெண்களால் ஆண்களாக இருக்கும்போது பெண்களுக்கோ, பெண்களாக இருக்கும்போது ஆண்களுக்கோ சில தவறான உறவுகள், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், ஆனால் ஒரு கெட்ட விஷயத்துக்கு சீக்கிரமாக நம்மளை பிடிச்சிக்கும். அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, அப்படியே ரிவர்ட் அடிச்சுட்டு வந்துடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஃபைனலாக. அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பெண்ணாக இருக்கும்போது ஆண்கிட்டே, ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயே கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதே சுக்கிரன் கேது இன்னொன்று ஒன்று பண்ணுவார், குழந்தைகள் மூலியமாக ஒரு சில சங்கடங்களை கொடுப்பார். அது கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்க என்னமோ பண்ணுது, நான் என்னமோ பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கான விளைவுகளை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த காலகட்டங்கள் அதில் கவனமாக இருக்கணும். ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி இது பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் அதுக்கான தடைகள் கொடுக்கும். அது கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எப்படி சுதாரிக்குது? இது சுக்கிரன் கேது காம்பினேஷன் இப்படி இருக்கே, கண்டிப்பாக சுதாரிக்க முடியாது. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எண்ணங்களில். நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அதில் கவனமாக இருந்தால் போதும். அந்த கவனத்தில் நம்ம இருக்கணும். சுக்கிரன் கேது காம்பினேஷன் லவ்வில் சில சொதப்பல்கள் பண்ணுவீங்க. அங்கே பாட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கும், திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு யோசனையை கொடுத்து அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவீங்க. அப்போ அந்த சுக்கிரன் கேது இது பண்ண வாழ்க்கையே வெறுத்து, எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை எடுத்து ஊர் ஊராக அந்த ஆன்மீக பயணங்களை செய்வீங்க. அதெல்லாம் சில இடத்துல நடக்கும். என்ன வாழ்க்கை இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சிவன் கோயிலுக்கு போகிறது, சிவமலைக்கு போகிறது, இந்த மாதிரி அது வாழ்க்கை வெறுத்து இல்லை, நிம்மதி தேடி போகிறது. அது சுக்கிரன் கேது காம்பினேஷன் இப்போ இருக்குது. அதே மாதிரி குருவும் சூரியனும் இருக்கும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வெளி, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வெளி இல்லை, கொஞ்சம் நீங்கள் கவனமாக வச்சுக்கிறது அது கவனமாக இருக்க வைக்கும். அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும். சரி, வேறு ஏதாவது ப்ராஃபிட்டாக இல்லையா? இருக்கு. 10ல் ராகு இருக்கார். 10ல் ராகு இருந்தால் தொழிலில் ரொம்ப பிரம்மாண்ட வளர்ச்சி. 10ல் ஒரு பாம்பு இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ அந்த 10ல் பாம்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். அதுக்கான உழைப்புக்கான பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். 11ல் சனி கரெக்டாக லாபத்தில் உட்காராரு. அப்போ இந்த கர்மகாரகன் ராகுவை 10ல் உட்கார வச்சு அவர் பிரம்மாண்டத்தை கொடுத்து அதன் மூலியமாக லாபத்தை கொடுப்பார். சனி 11ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுப்பார். அப்போ ரிஷபராசிக்கு ஓவராலாக இந்த பிளானட் எல்லாம் ஜூலை மாதத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்? செவ்வாய், ஜென்ம செவ்வாய் உங்களுக்கு ஆத்திரத்தை தூண்டும், பர்டிகுலராக உங்களுக்கு வெயிப்பசை வச்சிரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லேசாக விட்டுட்டு நழுவி தாமரை இலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி விளைக்கணும். சரி, என்ன வழிபாடு பண்ணலாம்? ரிஷபராசிக்கு செவ்வாய் வழிபாடு, அங்ககாரகன் செவ்வாய்னா நீங்கள் முருகப்பெருமானும் வேண்டலாம், அது ரொம்ப விசேஷம். அந்த முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் வெளிப்படுறது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வசமாக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம்.